வணக்கம் நண்பர்களே. மகம் 1 2 3 4ஆம் பாதம், பூரம் 1 2 3 4ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கிரக நிலைகளோடு இணைத்து விரிவாகப் பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கிரக அமைப்பு விளக்கம். இந்த 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் நிலைகளில் இருப்பார். இதனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வெற்றியை தரும். குரு பகவான் லாப மற்றும் முன்னேற்றத்தை அளிக்கும் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகு கேது அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் சில குழப்பங்களையும் சில அசாதாரண வாய்ப்புகளையும் உருவாக்கும். அதனால்தான் இந்த ஆண்டு ஏற்ற இறக்கங்கள் கலந்த முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். பொருளாதாரம் மற்றும் பணவரவு. குரு பகவானின் நல்ல பார்வையால் பணவரவு நிலையாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. சனி பகவானின் தாக்கத்தால் செலவுகள் கூடும், ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தும் திறன் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். ராகு கேது அமைப்பினால் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் குருவின் அருளால் அவை சரியாகும். கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை. சனி பகவான் உழைப்பை அதிகரிப்பதால் வேலையில் அலைச்சல் இருக்கும், ஆனால் அதன் முடிவில் வெற்றி உறுதி. குருவின் அருளால் பதவி உயர்வு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும், ஆனால் ஈகோ மற்றும் அவசரம் தவிர்க்கப்பட வேண்டும். வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்கள். ராகுவின் தாக்கத்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் கிடைக்கும். இடமாற்றம் அல்லது வாழ்க்கை முறை மாற்றம் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை தரம் மெதுவாக உயரத் தொடங்கும். கவனிக்க வேண்டியவை. கேது காரணமாக சில நேரங்களில் மனக்குழப்பம் வரும். அதனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். முன்கோபத்தை கட்டுப்படுத்தவும். ரகசிய விஷயங்களை பகிர வேண்டாம். ஆரோக்கியம். சனி பகவான் காரணமாக சிறிய உடல் சோர்வு இருக்கலாம், ஆனால் குருவின் அருளால் பெரிய பிரச்சனைகள் வராது. சிறு உடல்நல பிரச்சனைகளையும் கவனமாக கையாள வேண்டும். பரிகாரம். சூரியன் உங்கள் ராசியின் ஆதிக்க கிரகம் என்பதால் தினமும் சூரிய நமஸ்காரம் மற்றும் சூரிய வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை தரும். இது உங்கள் ஆற்றலை அதிகரித்து தடைகளை குறைக்கும். மொத்தத்தில் சனி உழைப்பை தர, குரு அதிர்ஷ்டத்தை தர, ராகு கேது மாற்றங்களை தர 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, மாற்றம் மற்றும் நன்மைகள் நிறைந்த ஆண்டாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பலன்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.